ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராஜ்வசிஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நம்ம மேரேஜுக்கு போயிருப்போம். மேரேஜுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளில ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? அதை தான் நம்மளும் சரி, நம்ம குழந்தைங்களும் சரி, சின்ன பசங்க ரொம்பவே அதை விரும்புவாங்க. அப்படின்றப்ப நேற்று நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வச்சுருந்த அந்த ஸ்டைல்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், பாப்கார்ன் வந்து ரொம்ப அருமையான இயற்கையான முறையில் அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஆர்கானிக் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாப்கார்ன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. மற்ற இதில் வந்து அந்த ஃப்ளேவரெல்லாம் சேர்ப்பாங்க. இது எந்த ஃப்ளேவருமே இல்லாமல் நார்மலாக கான் எடுத்து அந்த அவனில் போட்டு ஹீட் பண்ணி ரொம்ப அருமையாக பாப்கார்ன் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இவங்களோட நேம் வந்து ஏபிஜே கேட்டரிங் சர்வீசஸ், திருவள்ளூரில் இருக்கிறாங்க. பாப்கார்ன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பஞ்சு மிட்டாய் செய்கிறாரு பாருங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க கலர்லாம் போடலையா, கலர்லாம் இருக்குமே அப்படின்ட்டு. இல்லைங்க, கலர் போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபுட்டில் கலர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதலாக இருக்கும், அதனால் கலர் சேர்க்கறது இல்லை அப்படின்னாங்க. இந்த சைடில் பார்த்தா ஒரு அண்ணன் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், ஃபுல்லாக வெத்தலை, கொழுந்து வெத்தலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் பீடா தயாரிச்சுட்டு இருந்தார். ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பீடா வந்து எதுக்கு நம்ம சாப்பிட்றோம்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் சாப்பிட்றோம். வெத்தலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் பீடா வந்து கொடுக்குறோம். பீடா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க குல்சந்த் வந்து அவங்களே ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்ததுன்னா, எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் கேட்ட ஃபீட்பேக்கில் ரொம்ப நல்லா இருந்தது, பீடா சூப்பராக இருந்தது. குல்கந்த் அவங்களே ரெடி பண்ணுறாங்க. அவங்க ரெடி பண்ண ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெத்தலை நம்ம டேரெக்டாக நேராக தான் வைப்போம், இவங்க வெத்தலையை திருப்பி வச்சு அது மேலே கொடுத்தாங்க. நான் கேட்டதுக்கு இல்லை, இப்படி வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஒன்று வாங்கி சாப்பிட்டு இன்னொருத்தர் பாருங்கள், இன்னொன்று கேட்குறாரு. வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் நிறைய மேரேஜ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இவங்க கொடுத்த அந்த பீடா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அது போயிருந்த மேரேஜ் வந்து நான்வெஜ் கொடுத்தாங்களாம், பிரியாணி கொடுத்தாங்களாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ப்ரோ அப்படின்னாரு. இங்கே பஞ்சு மிட்டாய் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கலருமே சேர்க்காமல் பஞ்சு மிட்டாய். அடுத்தது ஐஸ்கிரீமில் அவங்க 4 விதமான ஃப்ளேவர் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, பட்டர்ஸ்காட்ச் கொடுக்குறாங்க, ஸ்ட்ராபெரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஒரு ப்ரோ என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். அதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, தர்பூசணி இருந்தது, அதுக்கப்புறம் அன்னாசி பழம் இருந்தது, ஆப்பிள் இருந்தது, திராட்சை இருந்தது. எந்த ஒரு ஃப்ளேவரும் சேர்க்காமல் டைரெக்டாக சாலட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே இவர் பண்ண ஸ்டைல் தாங்க. பாருங்கள், வெறும் லைட்டாக சுகரை மட்டும் போட்டு எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாமல் ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸில் அருமையான ஒரு பஞ்சு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. அந்த பஞ்சு மிட்டாய் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கல்யாணத்தில் தான் பஞ்சு மிட்டாயில் கலர் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலரில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நம்ம கலர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு உடம்பு கெடுதலுங்க. இதில் கலர் ஆட் பண்ண பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒயிட் கலரில் நிறைய கல்யாணத்தில் பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இங்கே ஒயிட் கலரில் கொடுக்குறதுனா நேச்சரில் இருந்தது, ரொம்பவே அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நானும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்கள நல்ல ஒரு 5-6 டீம் இருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. குறைஞ்ச விலையில் உங்களோட பட்ஜெட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க.